அடித்து துன்புறுத்தியிருக்க மாட்டார்கள்ங்கிறது ஒரு பொதுவான கருத்து. ஏன்னா எங்கேயுமே வந்து சபார்டினேட்ஸ், அதாவது இன்சபார்டினேஷன்கிறது ஒரு பெரிய விஷயம். காவல்துறையில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனில் வந்து அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருக்கு அவரை மீறி அங்கு இருக்கும் காவலாளிகள், அது கான்ஸ்டபிள் ஆகட்டும், ஏட் ஆகட்டும், ஒன்றுமே செய்ய முடியாது. ரைட்டர் ஆகட்டும், ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த ஸ்டேஷனுடைய எஸ்ஐ உத்தரவுப்பட்டால் தான் எஃப்ஐஆர் பதிய முடியும். ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட்டுக்கு யாராவது அங்கே போய் உக்காந்தா கூட எஸ்ஐ வர வரைக்கும் உட்காருங்க தான் இன்றைக்கு உள்ள கட்டமைப்புகளை சொல்லுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரி அஜித்குமார் மாதிரி பல சம்பவங்கள் நாடு முழுவதும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படிங்கிறத எதேர்ச்சியான உண்மை, கசப்பான உண்மையுமே கூட. அதுக்கு தான் நாம் வந்து ஏற்கனவே சொன்னோம். இது வந்து நம்ம இருப்பது வந்து நம்ம ஒரு டெமோக்ரஸி, நம்ம ஒரு ஜனநாயகம். இந்தியாவில் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து எல்லோருக்கும் சமம், எல்லோருக்கும் பேச்சுரிமை இருக்கிறது, எழுத்துரிமை இருக்கிறது, சட்டத்தின் முன்னால் எல்லோரும் சமம் என்ற உரிமை இருக்கிறது என்று சொன்னாலும் கூட ஒரு சராசரி பாமரனை பொறுத்தவரை இது வந்து ஒரு போலீஸ் ராஜ் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அது ஒரு கசப்பான உண்மையும் கூட. படித்தவர்களாக இருக்கலாம்,